என் தங்க பிள்ளையே, நீ இவ்வளவு நாள் சிந்திய கண்ணீருக்கு பலனாக நீ விட்ட சாபமெல்லாம் ஒருவருடைய வாழ்வில் மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் என் பிள்ளை, நீ சாபத்தை உன் அப்பன் கருப்பணசாமி என்று பலிக்கும்படி என்னிடத்தில் வைத்திருக்கின்றேன். உன் அப்பன் கொடுத்த தண்டனை இதுதான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது அனைத்துமே உன் கண்ணீருக்கு நான் இந்த இடத்தில் கொடுத்த மிகப்பெரிய சாபம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பதிலடி என்பது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது உனக்காக பதிவாகும். என் தங்க பிள்ளையே, உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரத்தையும் எல்லாம் கொடுத்த நபர்களுக்கு நான் கொடுக்கும் பதிலடி என்பதையும் நீ மறந்து விடாதே. அதனால் என் வாக்கினை முழுமையாக கேட்டு நீ கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவினை மட்டும் நீ எடுக்க வேண்டும். அதனால்தான் உன் அப்பன் உன்னோடு பேச வந்திருக்கிறேன். நீயும் இதை கேட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன் அப்பன் சொல்லும்போது இந்த விஷயத்தை தைரியமாக நீ கேட்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை முடித்து நான் அதை இல்லாமல் செய்து விடுவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. இதை மட்டுமல்ல, எல்லா நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவேன். உன்னுடைய வீட்டில் மங்களகரமான விஷயங்களை செய்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ கண்ணீரையே பார்க்க வேண்டும் என்றுதான் இது போன்று உனக்காக எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் கருப்பணசாமி நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். அதனால் சில நேரங்களில் பொய்யான வார்த்தைகள் எல்லாம் பேசிய சில உறவுகள் உன்னை நம்ப வைத்து ஒரு நாடகத்தை நடத்தியது. அந்த நாடகத்தை என் பிள்ளை நீ முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையே நீ இழந்து விட்டாய் அல்லவா? தொலைத்துவிட்டு இறுதியாக நிற்கதியாக நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? ஆனால் என் அன்பு குழந்தை, இது எல்லாம் ஒரு நாள் தெரிய வரும் தருணத்தில் வாழ்வா நகரமா என்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அன்று அந்த நபருக்கு நீ விட்ட சாபம் ஞாபகம் இருக்கின்றதா அல்லவா? ஏமாற்றியோ உண்மையாக இருந்த எனக்கு இப்படி ஒரு துரோகம் செய்தையோ அனைத்தையும் காலம் என் அப்பன் கருப்பணசாமி பதில் சொல்வார்கள் என்று நீ அன்று சொன்னாயே, அதை நான் கண்குளிர பார்க்கத்தான் போகின்றேன். என் தங்க பிள்ளையே, அன்று நீ மண்ணை தூற்றி சாபம் விட்டாய் அல்லவா? அந்த சாபத்தை இன்று நான் நிறைவேற்றி வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சாபத்தை இன்று நான் நிறைவேற்றி வைப்பேன். அதற்காகத்தான் உன் அப்பன் ஓடோடி வந்திருக்கின்றேன். அது என்ன தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையை மிக பெரிய ஆபத்தை உண்டாக்க இருக்கிறார்கள். ஏனென்றால் அதற்கு என் பிள்ளை நீ காரணம் அவனுடைய கர்ம வினையும் சேர்ந்து கொண்டது. அத்தனை பொய்களையும் உனக்கு சொல்லி துரோகங்களை செய்யாத தவறை நீதான் செய்தாய் என்று எப்படி உன்னை விரட்டியடிக்க வேண்டும் என்று தேவையில்லாத வீண் பணியை உன் மீது சுமத்தி அவர்களின் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று சந்தோஷத்தை கெடுத்தார்கள் அல்லவா? அவர்களுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் அல்லவா? அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டாமா? உன்னுடைய மனம் எவ்வளவு வருந்தியது, எவ்வளவு வேதனைப்பட்டது. நீ சிந்திய கண்ணீர் திரிகள் எல்லாம் அவர்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்க வேண்டும். உன்னுடைய இதயம் அன்பானது, உண்மையை மட்டுமே பேசக்கூடியதல்லவா? என் தங்க பிள்ளையே, இன்று இவ்வளவு கஷ்டங்களையும் கவலைகளையும் வாழ்க்கையில் நீ சுமந்து கொண்டு வருகின்றாய். ஆனால் அவர்களின் வாழ்க்கையை சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து விஷயங்களையும் உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக நடக்குமா? மனிதர்களின் வாழ்வில் நல்லவர்களின் துணை எப்போதும் வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே. அதனால் என் பிள்ளை, யாராவது ஏமாற்ற நினைத்தாலும், யாராவது துரோகம் செய்ய நினைத்தாலும் கண்டிப்பாக கர்மவினை ஒரு பக்கம் தண்டிக்காமல் விட்டாலும் உன் அப்பன் கருப்பணசாமி ஒரு பக்கம் இருந்து அவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும்.
அவர்களின் வாழ்க்கையில் தண்டனையை கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. இது என் அன்பு குழந்தையே உன் கண் முன்னாலே நடக்கப் போகின்றது. இன்னும் 2 நாட்களில் அந்த செய்தியானது உன் இல்லத்தில் கேட்கப் போகின்றது. ஏனென்றால் உன் உறவை நீ உண்மையாக நேசித்தாய் அல்லவா? உன்னை ஏமாற்றிய உறவிற்கு மிகப்பெரிய தண்டனை உன் அப்பன் நான் கொடுக்கப் போகின்றேன். அது ஏன் தெரியுமா? அதை கேட்டால் நீயே அதிர்ந்து போகப் போகின்றாய். ஆனால் இன்னும் 2 நாட்களில் அந்த செய்தி உன் செவிகளுக்கு எட்டப் போகின்றது. இருந்தாலும் இப்போது ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் உன்னிடத்தில் சொல்கின்றேன். ஒரு விபத்தை சந்திக்கப் போகின்றாய். அவரவர் கர்ம வினைகள் காரணமாக இந்த விபத்தானது ஏற்படத்தான் போகின்றது. வாழ்க்கையில் நகரம் என்றால் என்ன என்று இப்போது அவர்களுக்கு தெரிய போகின்றது. அவர்கள் எப்படி என் அன்பு குழந்தை உன்னை வெறுப்பினை தூண்டவும் விதமாக பேசினார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டுமல்லவா? ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய அன்பு குழந்தையின் கண்ணீரையும் கவலைகளையும் துன்பத்தையும் துயரத்தையும் என் குழந்தையின் அதிகரித்து விட்டே செல்கிறது. நான் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் வாழ்ந்துவிட முடியாமல் இல்லை. வாழத்தான் உன் அப்பன் விட்டு விடுவேனா? நீ தைரியமாக இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உண்மையானது இல்லை. ஜெயிக்கதான் நீ எடுத்துக்கொள்ளும் ஆசையும் உண்மையும் இருக்கும் பட்சத்தில் உண்மைதான் எப்போதும் ஜெயிக்கும். உன்னுடைய அன்பானது புரிந்து கொள்வதற்கு அதை பெறுவதற்கும் அவர்களுக்கு தகுதியே இல்லை. ஆனால் இப்போது நீ சரியான முடிவினை எடுக்க வேண்டும். ஏனென்றால் சில விஷயங்களையும் சில ஜென்மங்களையும் வாழ்க்கையில் திருத்தவே முடியாது. என் அன்பு குழந்தை, நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. அவர்கள் இனிமேல் உனக்கு வேண்டாம். உன் சாபத்தை பெற்றவர்கள் உன் வாழ்க்கையில் முன்னேற முடியாதல்லவா? ஏனென்றால் அவர்கள் எண்ணம் போலதான் அவர்களுக்கு வாழ்க்கையின் அனைத்து மாற்றங்களும் நடக்கப் போகின்றது. அவர்கள் இனிமேல் சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்காதே. சில நேரங்களில் ஏமாற்றும் மனிதர்களும் துரோகம் செய்யும் மனிதர்களும் கண்டிப்பாக குழந்தையின் மனதையும் எண்ணத்தையும் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் அவர்களோ மிகவும் சுயநலம் மிகுந்த மனிதராக இருக்க மாறிவிட்டார்கள். காலத்திற்கேற்ப மனிதர்களுக்கு சுயநலம் எப்படி வருகின்றதோ அதுபோலதான் இவர்களுக்கு நிறத்தையும் குணத்தையும் மனத்தையும் மாற்றக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த மாற்றமானது என்ன சொல்லி புரிய வைத்தாலும் என்ன சொல்லி திட்டினாலும் அது திருந்தவே திருந்தாது. ஏனென்றால் அவர்கள் பிறவிலேயே இப்படிதான் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். 5இல் வளையாதது 50இல் வளையுமா என்றால் நிச்சயமாக கிடையாது. எப்படி நாம் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நம்மை எப்படி மாற்றுகின்றதோ சில குணத்தை நாம் அதை மாற்றிவிடலாம். ஆனால் பிறவிலிருந்தே குணத்தை எப்போது மாற்ற முடியாதே. ஆனால் உனக்காக உன்னுடைய எதிர்காலத்தை நான் சிந்தித்து கொண்டே இருக்கின்றேன். சிந்தித்து வைத்து கொண்டும் இருக்கின்றேன். கூடிய விரைவில் அந்த ஒரு நல்ல காரியத்தை நீ நடத்தப் போகிறேன். இதை கேட்டு நீ அழக்கூடாது. தைரியமாக இருக்க வேண்டும். இந்த கஷ்டமான தருணத்தில் கூட உன் அப்பன் உன்னுடன் இருந்து உனக்கு உதவி செய்ய கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த உலகத்தில் உனக்கு உதவுவதற்கு எவருமே இல்லை. உனக்கு உறுதுணையாக எவரும் இல்லை. யாருமே இல்லை என்று மனவருந்து விட்டு விடாதே. உனக்கு உதவும், உனக்காக கொடுக்கவும், உனக்காக வாழ்க்கையில் பட்ட கண்ணீருக்கு, உனக்கு நீ விட்ட அனைத்து தனிப்பட்ட விஷயங்களுக்காகவும் அனைத்தும் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது. உன் தாயானவள் அதை பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகின்றேன். என் தங்கமே, என் வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் கடமைகளை செய்து கொண்டு வர வேண்டும். எப்போதும் எதை மற்றவரிடமிருந்து எதிர்பார்க்காதே. நான் சந்தோஷமாக இருப்போம். மற்றவர்கள் சந்தோஷம் கொடுத்தால்தான் நம் வாழ்க்கையில் சந்தோஷமாக மாறும் என்று நினைத்து விடாதே. தம்முடைய சந்தோஷம் நம் கரங்களிலே இருக்கிறது. நாம் எண்ணத்திலே இருக்கிறது. நான் சிந்திக்கும் செயல்களில் இருக்கிறதை தவிர அடுத்தவரிடம் நாம் சந்தோஷம் இல்லை.
என்பது முற்றிலும் உண்மை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதை முதலில் புரிந்து கொண்டால் நீ அடுத்தவரிடம் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டாய். எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் சிறுவரிடம் மட்டுமே கிடைக்கும். ஏனென்றால் எதிர்பார்க்கலாம், ஆனால் என்னுடைய சந்தோஷம் மட்டுமே எனக்கு முக்கியம் என்று நினைப்பரிடம், அவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய மனிதரிடம் சென்று உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்க்காமல் அந்த இடத்தில் சந்தோஷத்தை தடை செய்யக்கூடியது உன்னுடைய சில மனிதரிடம் சென்று உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்த்தால் அந்த இடத்தில் ஏமாற்றம்தான் கிடைக்கும். அந்த ஏமாற்றம் கிடைக்கும் போது என்ற அளவிற்கு நீ வைத்து அந்த அன்பின் காரணமாக ஏமாந்ததற்கெல்லாம் போதும். இனிமேல் நீ தைரியமாக இருக்க வேண்டும். இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ கண்ணீர் சிந்தக்கூடாது. தேவையில்லாத சிந்தனைகளும் நீ இடம் கொடுக்காதே. உனக்கு நான் அதை நடத்தியும் கொடுக்கப் போகின்றேன். அதனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எந்த சிக்கல்கள், தடங்கல்கள், நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. ஏனென்றால் அதற்கு உன் அப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தி வைக்கப் போகின்றேன். நீ பொறுமையாக கவனிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் நல்ல நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றேன். ஆனால் அதை நீ புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நினைத்து அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, இல்லை இப்படி நடக்குமா என்று கண்ணீர் வடிக்கின்றாய் அல்லவா? கண்ணீர் வடித்த பிறகு தேவையில்லாத விஷயத்திற்கு உன்னை ஈடுபட செய்யுமே தவிர ஒரு நாளும் நல்ல விஷயத்திற்கு முன்னேற வைக்காது. என் அன்பு குழந்தையே, நான் சொல்வதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இன்னும் முடியவில்லை, இனிமேல் தான் ஆரம்பிக்கப் போகின்றது. அதனால் நீ எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் தம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து விட வேண்டும். முன்னேற்றம் கொடுத்து விட்டும் வெற்றியை சாதித்து விடுவோம் என்பதெல்லாம் கிடையாது. சில முடிவுகள் வெற்றியை கொடுக்கும், சில முடிவுகள் அனுபவத்தை கொடுக்கும், சில முடிவுகள் நல்ல பாடத்தை கொடுக்கும். நல்ல முடிவுகளை கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. எப்போது முதலில் எடுத்து முடிவானது ஒரு நல்ல அனுபவம், நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது. இனிமேல் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நல்ல விஷயத்தையும் நல்ல பாடத்தையும் நான் உனக்கு கற்றுக் கொடுத்து நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன் கருப்பணசாமியின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும்.